வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். UGTRBக்காக படிச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே வெல்கம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வெக்டார் கால்குலஸ் 4th யூனிட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் கிளாஸ் தான் இது. 5th கிளாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். 6th கிளாஸ் இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெக்டார் இன்டகிரேஷன், லைன் இன்டகிரல்ஸ். இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது லைன் இன்டகிரல்ஸ். டெய்லி ஒரு 2 டாபிக்ஸை வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 டாபிக்ஸை ரிலேட் பண்ணி அதற்கான சம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக எக்ஸாமை பிரேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லைன் இன்டகிரல்ஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்துக்கலாம். லெட் C be a simple curve and f vector is a vector point function, then integration தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ integral of C f vector dr vector is a line integral. So integral over C f vector dr vector அப்படின்னா இது வந்து லைன் இன்டெக்ரல் சொல்லும். where dr vector is equal to dx I vector plus dy j vector plus dz k vector. ஸோ இதுதான் dr வெக்டாரோடைய வேல்யூ. ஸோ லைன் இன்டெக்ரல் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நோட் பாருங்கள். if C is a closed curve obtained by joining the points O, A, B, then closed integral C f vector dr vector. So integral over 3 values. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க O, A, B. ஸோ closed curve அப்படின்னும் போது நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம், OA, AB, BO. ஸோ O நீங்கள் ஸ்டார்ட் ஆகும்போது O முடியணும். தட் இஸ் த closed curve. closed integral over C. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம், பேஸ் பண்ணி ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், evaluate integral closed curve C f vector dr vector is equal to find பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் த லைன் இன்டெக்ரல் ஃபார் த வேல்யூ f vector is equal to z into xi vector yj vector plus zk vector. this is the f vector. ஸோ f vector கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா f vector dr closed integral கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ C is a closed curve obtained by joining 4 points இருக்குது by straight lines. ஸோ let என்ன சொல்ல போகிறோம், 4 பாயிண்ட்ஸை நமக்கு வந்து பாயிண்ட் எடுத்துக்கிறோம். 4 பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் O, செகண்ட் பாயிண்ட்டு A, தேர்ட் பாயிண்ட்டு B, ஃபோர்த்து பாயிண்ட்டு C. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு நேமிங் வச்சுக்கலாம், OABC. ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஓவர் C f vector dr vector is equal to integral OA plus AB plus BC plus CO. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் இன்டெக்ரல் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இன்டெக்ரல் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம். இதில் f vector dr vector அப்படின்னு இருக்குது. f vector dr vector, f vector உடைய வேல்யூ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. where dr vector we already know that the value dx I vector plus dy j vector plus dz k vector. ஸோ என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் டாட் பண்ணும்போது I டாட் I 1 ஆகிடும். ஸோ zx dx plus zy dy plus z ஸ்கொயர் dz. ஸோ எவால்வேட் த வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஓஏவை நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது O பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு O பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு A பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 2 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம், இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் 0லேருந்து 1 ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. ஒய் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்லேயுமே 0 தான். ஸோ y is equal to 0, z is equal to 0, where dy is equal to 0, dz is equal to 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த இன்டெக்ரல் ஓவர் OA f vector dr vector இந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f vector என்ன இருக்கோ f vectorோடைய வேல்யூ நமக்கு ஆல்ரெடி அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். dr vector இங்கே மல்டிபிள் பண்ணி நம்ம ஏற்கனவே டாட் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த இடத்துல இன்டெக்ரலுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா z வேல்யூ 0, y வேல்யூ 0, தென் z ஸ்கொயர் எல்லாமே நமக்கு 0ன்னு இருக்குது. எல்லாத்து ஒவ்வொரு டேர்ம்லையும் நமக்கு 0 இருக்கிறதுனால 0 into anything 0 which is equal to 0, equation 1. So evaluate second equation. Second என்னது, integral over AB f vector dr vector. A point 1 0 0, B point 1 1 0. So first point பாருங்க, x value 1 1 இருக்குது. So x is equal to 1. y varies from y ஓட வேல்யூ ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ 1, dx equal to 0. y ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு வேரி ஆயிருக்கு. ஸோ ஃப்ரம் 0 to 1. z is equal to 0, dz is equal to 0. அகைன் என்ன பண்ண போகிறோம், இன்டெக்ரல் ஓவர் AB என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ dx 0, dz 0, z 0 எல்லா டேர்ம்ஸ்லேயும் நமக்கு இருக்குது. dx இருக்குது, இந்த டேர்மில் நமக்கு z இருக்குது, இதில் dz இருக்குது. ஸோ எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி 0, equation number 2. To evaluate the third value, integral over BC.
நெக்ஸ்ட் பாருங்கள் இன்டெக்ரல் ஓவர் பிசின்னு ஃபைன் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் ஓவர் பிசி ஃபஸ்ட்டு நம்ம ஏபி ஃபைன் பண்ணோம். ஏபிக்கு எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார்னு இருந்துச்சு. ஸோ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாருங்கள் இன்டெக்ரல் ஓவர் பிசி எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார். பி பாயிண்ட் எடுத்துக்கலாம், சி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், x is equal to 1, y is equal to 1. x ஓட வேல்யூ 1னா dx equal to 0, y ஓட வேல்யூ 1னா dy is equal to 0. z ஓட வேல்யூ நமக்கு வேரி ஆயிருக்கு. z ஓட வேல்யூஸ் வேரிஸ் ஃப்ரம், z ஓட வேல்யூ பாருங்கள், இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1, 0லேருந்து 1 வரைக்கும் வேரி ஆயிருக்கு. ஸோ z வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. ஸோ சேம் இன்டெக்ரலில் பிசின்னு எடுத்துக்க போகிறோம். இன்டெக்ரல் பிசி zx dx ப்ளஸ் zy dy நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷினில் சேம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்தெந்த டேர்மில் 0 இருக்கோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த டேர்மில் 0 இல்லாததுனால z is equal to 0 to 1 z ஸ்கொயர் dzன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா z cube by 3 வேறு லோவர் இன்டெக்ரல் 0 to லோவர் வேல்யூ 0 to 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 cube by 3 minus 0 which is equal to 1 by 3 which is the third equation. So to evaluate the value CO, next BC, first என்ன பண்ணோம், BC பண்ணோம், next last value CO, F vector, DR vector. C point எடுத்துக்கோங்க 0, O point 0, 0, 0. So X values vary from 1 to 0, Y values varies from 1 to 0, then Z values varies from 1 to 0. எல்லா வேல்யூஸும் நமக்கு 1 to 0, 1 to 0 வேரி ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இந்த மாதிரி டேர்ம்ஸ் இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளே ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிக்க போகிறோம். இல்லை x is equal to t, y is equal to t, z is equal to t அப்படின்னு எடுத்துட்டோம். அப்போ dx equal to dt, dy equal to dt, dz is equal to dt. ஓகேங்களா? ஸோ when x is equal to 1, y is equal to 1, z is equal to 1. ஸோ வேல்யூ வந்து 1, 1, 1 அப்படி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இந்த இடத்துல 1, 1 போட்டோம்னா we get t is equal to 1. t-யோட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். x equal to 0, y is equal to 0, z is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு t-யோட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் CO F vector dr vector. ஸோ இன்டெக்ரல் ஓவர் CO என்ன ஈக்குவேஷன் இருக்கோ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z into எக்ஸ்ன்னு இருக்குது. இசட்டோட வேல்யூ நமக்கு டி, எக்ஸோட வேல்யூ டி, ரெண்டுமே டீன்னு எடுத்துருக்கிறதுனால டி ஸ்கொயர் டிடி, டி ஸ்கொயர் டிடி, டி ஸ்கொயர் டிடி. ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ நமக்கு டீயோட வேல்யூஸ் என்ன இருக்குது, லோவர் லிமிட் 0, 0, 0ன்னு போடும்போது 0, 1, 1, 1 போடும்போது டீயோட வேல்யூ 1. ஸோ 1 to 0. ஓகேங்களா? நமக்கு வேல்யூஸ் என்ன ஆச்சு, 1லேருந்து 0. ஃபஸ்ட்டு 1, 1, 1 போடும்போது 1, அடுத்து 0, 0ன்னு போடும்போது டி வேல்யூ 0ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ t is equal to 1 to 0 அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெக்ரலில் எடுக்கும்போது t ஸ்கொயர்னு இருந்துச்சு நமக்கு. ஸோ 3 வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், 3 வேல்யூஸ் t ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால t என்ன பண்ணிக்கலாம், 3 ஆட் பண்ணிங்கன்னா 3ஐ வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்திங்கன்னா 1 to 0 t ஸ்கொயர் dt. இன்டெக்ரல் பண்ணும்போது t cube by 3, 1 to 0. ஃபஸ்ட்டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 minus 1 by 3 into 3. அப்போ நமக்கு 3, 3 கேன்சல் ஆகிடும், which is equal to -1. This is the fourth equation. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்டு இன்டெக்ரல் F vector dr vector 1, 2, 3, 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 by 3 -1 which is equal to -2 by 3. நெக்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க, நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். F vector is equal to the given vector. இந்த வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 3x² plus 6y into I vector minus 14 yz j vector plus 20 xz square k vector. So evaluate the same value line integral from 0 to 111 along the following paths. So first equation, first subdivisionல ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, x equal to t, y equal to t square, z equal to t cube. 0 to 1 point. ஓகேங்களா? 0, 0, 0, 1, 1, 1. Next is straight line from the point 0 to A, then B, then to B, then to C. Second equation, இது second subdivision. Third வந்து இப்போது இந்த ரெண்டு சப்டிவிஷனை நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. தேர்ட் சம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஷோ தட் இஃப் சி இஸ் அ சர்க்கிள், சி வந்து சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 cos t, y இஸ் ஈக்குவல் டு 3 sin t, z இஸ் ஈக்குவல் டு 0. தென் கிவன் என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோஸ்டு இன்டெக்ரல் சியில் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. ஸோ dr vector is equal to 18 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 18 piன்னு வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். 18 pi அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் இன்டெக்ரல் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் சி, இதுதான் நமக்கு கிவன் இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க. கிவன் இன்டெக்ரல் எடுத்துக்கலாம்.
ஸோ ஃபார் ஏ சர்க்கிள்னால் நமக்கு t வேல்யூ எப்படி இருக்கும் 0லேருந்து 2π சர்க்கிளுக்கு 0 to 2π x value 3 cos t, y value 3 sin t. They already given that the values z is equal to 0. So dx கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து differentiate பண்ணிங்கன்னா -3 இங்கே வந்து என்ன ஆகும் cos differentiate பண்ணால் minus sin t dt, sin t differentiate பண்ணால் cos t dt into 3. z 0னா dz வந்து 0. ஓகேங்களா. ஸோ இஸ் 0 to 2π என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற வேல்யூ இருக்குது பாருங்கள் 2x minus y z வேல்யூ 0. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 6 cos t minus 3 sin t. ஓகேங்களா மைனஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2 into x எக்ஸை வந்து 6 it is cos t. நெக்ஸ்ட்டு dxோட வேல்யூ z வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு அகைன் என்ன பண்ண போகிறோம் dyயோட வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் x plus y சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் z is 0. அகைன் இந்த டேர்ம் is dz 0னால இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணி 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த டேர்மோட இந்த வேல்யூ செகண்ட் டேர்மோட இந்த ஃபஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூவை மல்டிபிள் பண்ணி 4 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 9 காமனாக எடுத்திங்கன்னா sin square t cos square t. ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும் -9 sin t cos t into dt. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 0 to 2π 9 minus 9 sin t cos t dt. ஓகேங்களா. இங்கே இருக்க வேல்யூவில் -18 sin t cos t இதிலேருந்து 9 sin t cos t போயிடுச்சுன்னா -9 sin t cos t. இந்த ரெண்டு வேல்யூ sin square t plus cos square theta is equal to 1. ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 9 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இன்டெக்ரல் 0 to 2π இங்கே dt 0 to 2π sin t cos t. திஸ் இஸ் இந்த வேல்யூக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கனாலும் இந்த டேர்ம் வேல்யூ 0 ஆகிடும். அதர்வைஸ் திஸ் இஸ் ஏ ஆட் ஃபங்க்ஷன்னாலும் இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இந்த t வேல்யூக்கு 2π minus 0னா 9 into 2π 18π. திஸ் இஸ் ஆட் இப்போ வந்து 18π தான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ 18π நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ டெஃபினேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் தான். சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டான்னு வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. திஸ் இஸ் த கண்டிஷன். மைனஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நமக்கு மைனஸ்னு வந்துச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். மைனஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் டீட்டா வேல்யூ மைனஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவில் காஸ் டீட்டான்னு வந்துச்சுன்னா தட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேயா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் பாருங்க. ஷோ தட் இஃப் C is a semicircle x square plus y square is equal to 1. C is a semicircle னு சொல்லியிருக்காங்க. x square plus y square is equal to 1, z is equal to 0 drawn from the given 2 points 1, 0, 1, 0, 0, minus 1, 0, 0. So through the point ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. curved integral over C x cube minus y cube dy is equal to 3π by 8. 3π by 8 தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ x is equal to cos t, y is equal to sin t, z is equal to 0. நமக்கு x square plus y square is equal to 1 ன்னு செமிசர்க்கிள் இருந்துச்சுன்னா x equal to cos t, y is equal to sin t. ஸோ dx ஃபைன் பண்ணிக்கலாம், dy ஃபைன் பண்ணிக்கலாம். C is the semicircle. செமிசர்க்கிள்னா t is equal to 0 to π. ஸோ க்ளோஸ்ட் integral over C x cube minus y cube dy. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் cos t ஒவ்வொரு டேர்மோடய மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறோம். This is a odd function. So odd function என்னது the values becomes 0. Second, next step என்ன பண்ண போறோம் 0 to π 0 to π by 2 ன்னு எடுத்துக்கலாம். 0 to π 2 terms 0 to π by 2 ன்னு எடுத்தா multiply by 2. ஸோ என்ன இன்டெக்ரல் இருக்கும் மல்டிப்ளை பை 2ன்னு எடுத்துட்டோம். ஸோ 2 into இப்போ இந்த வேல்யூ பாருங்கள் காஸ் பவரில் 4 இருக்குது. ஸோ 0 to 2 π by 2 காஸ் பவர் ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னா பவரில் n இஸ் ஈவன், காஸ் பவரில் n இங்கே n இருக்கா, இது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் இதில் 1 மைனஸ் பண்ணி n மைனஸ் 1 நியூமரேட்டரில் போட போகிறோம். 1 மைனஸ் பண்ணி இன்ட்டு 2 டிமினிஷ் பண்ணிகிட்டே வர போகிறோம். 2 ரெடியூஸ் ஆகிட்டே வரும். டினாமினேட்டரில் n வேல்யூ அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 2 ரெடியூஸ் பண்ணி ஆன்சர் எழுத போகிறோம். இன்ட்டு π by 2 எப்போனா இது வந்து n இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா π by 2 மல்டிபிள் ஆகும். n இஸ் ஆடாக இருந்துச்சுன்னா π by 2 போட தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ காஸ் பவர் 4t இருக்குது. காஸ் பவர் 4tனா என்ன பண்ணுவோம் 3 இது மைனஸ் 1 போட்டிங்கன்னா 3 2 எடுக்கும் போது 3 into 1 டிவைடட் பை n வேல்யூ அப்படியே இருக்கும். 2 எடுக்கும் போது 4 into 2 into π by 2 பிகாஸ் திஸ் இஸ் அ என்னது ஈவன் வேல்யூனால் π by 2. ஓகேங்களா. 2 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன ஆகும் 3π by 8. திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா π by 2 போட வேண்டாம், ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா π by 2 போடணும். திஸ் இஸ் த ஃபார்முலா. நோட் இட் டவுன் த ஃபார்முலா. n இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டரில் n minus 1 இன்டூ டிமினிஷிங் கோ ஆன் டிமினிஷிங் பை 2 1 வர வரைக்கும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிமினிஷ் அதாவது 2 ரெடியூஸ் பண்ணிகிட்டே போக போகிறோம்.
by n அடுத்து denominatorல n அதே சேம் ப்ரொசீஜர் go on diminishing by 2. ஸோ ஆடாக இருந்துச்சுன்னா பை பை 2 போட வேண்டாம், சேம் கண்டிஷன். ஸோ நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா evaluate the value integral over c given integral கொடுத்துருக்காங்க where c is the boundary of the region r enclosed by the அந்த values வந்து என்ன enclosed ஆயிருக்குன்னா within the x is equal to 0 and y is equal to 0 and the equation x plus y is equal to 1 இருக்கு. ஸோ x axis y axis எடுத்துப்போம். x equal to 0, இது y equal to 0. சாரி, இதுதான் நம்மளுக்கு y equal to 0, x equal to 0. இப்போது நம்மளோட ஈக்குவேஷன் x plus y is equal to 1 இருக்குது. எக்ஸோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா y வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1. அப்போ பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 1,0ன்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும், 0,1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம பிளாட் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ என்க்ளோஸ்டு இந்த பை த ரீஜன்னா இந்த ரீஜனுக்கான வேல்யூஸ் தான் இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார்னு இருக்குது. இன்டெக்ரல் ஓவர் ஓஏ ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் ஏபி ப்ளஸ் பிஓ, இந்த 3 இன்டெக்ரல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார். ஸோ எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார் இன்டெக்ரல் ஓவர் ஓஏ. இப்போ நம்ம ஓஏனா ஃபஸ்ட்டு வேல்யூ ஓஏ, இந்த பாயிண்ட் இதுக்கு தான் இந்த லைன் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது லைன் இன்டெக்ரல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு லைனாக நம்ம எடுத்து இதை வந்து இது வந்து க்ளோஸ்டு ரீஜனாக இருக்குது. ஒவ்வொரு லைனாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த லைன் ஒவ்வொன்றுத்துக்காக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம்? எல்லா லைன் இன்டெக்ரல் லைன் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓன்னு எடுக்கிறோம். ஓ பாயிண்ட் என்ன, ஏ பாயிண்ட் என்ன, 0 to. இப்போ எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to 0 to 1. y வேல்யூ நமக்கு கான்ஸ்டன்ட் 0, dy வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 0, dyயோட வேல்யூ 0. இன்டெக்ரல் ஓவர் ஓஏ எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ 3x² dx. அப்போ நமக்கு ஆன்சரில் 3x³ 0 to 1. ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1, 3 cancel, 1 minus 0 which is equal to 1. This is the equation number 1. Second, to evaluate the value ABனா a point 1,0, b point 0,1. x plus y is equal to 1ன்னு இருக்குது. ஸோ இதில் ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு இருக்குது, எதுவுமே 0, 0ன்னு வரல. a to bன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? x plus y is equal to 1, xோட வேல்யூ 1 minus yன்னு எடுத்துக்கிறோம். dxோட வேல்யூ minus dy. y varies from, yயோட வேல்யூ என்ன பண்ணுறோம்? y varies from 0 to 1. ஸோ இன்டெக்ரல் ஓவர் a to b எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த கொடுத்துருக்க இந்த கிவன் இன்டெக்ரலில் கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸோட வேல்யூ போட போகிறோம். அடுத்தது டிஎக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 1 minus y. டிஎக்ஸோட வேல்யூ minus dy. y varies from 0 to 1. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y varies from 0 to 1. ஸோ கிவன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 minus y², dxக்கு பதிலாக minus dy, அகெயின் எக்ஸுக்கு பதிலாக 1 minus y. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 0 to 1 இதை வந்து a minus b whole² எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு 3ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இந்த 6ஓட இதை மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ y² இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் y² இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது y எங்கே இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ எங்கே இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு dyன்னு எடுத்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா y² இன்டெக்ரல் பண்ணால் y³/3. இதை இன்டெக்ரல் பண்ணோம் 3y minus 2 plus 2y²/2, 0 to 1. ஃபஸ்ட்டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் வருதோ எழுதிக்கோங்க. minus 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 8/3. திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு டு எவாலுவேட் த வேல்யூ இன்டெக்ரல் ஓவர் BO வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b is a point 0,1, o is a point 0,0. x equal to 0னா dx is equal to 0. y varies from 1 to 0. yயோட வேல்யூ 1லேருந்து 0, f vector dr vector. ஸோ அகெயின் இன்டெக்ரல் ஓவர் BO f vector dr vector 0 to 1 4y dy. என்னென்ன வேல்யூ இருக்கோ இதில் எல்லாமே நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 to 0. ஸோ -4 -4 வெளியில் எடுத்துட்டோம்னா இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணும்போது y²/2 0 to 1ன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா 1 to 0வை 0 to 1ன்னு மாற்றிருக்கோம், அதனால் மைனஸ் வந்துடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 minus 0 which is equal to -4/2 is equal to -2. This is the third equation. ஸோ ஈக்குவேஷன் இப்போ இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார் 1 2 3 ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 5/3ன்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி செகண்ட் சம் அடுத்த சம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஷோ தட் இன்டெக்ரல் ஓவர் சி 3x² - 8y² dxன்னு இருக்குது. ஸோ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூஃப் பண்ணும். கிவன் இன்டெக்ரல் ஈக்குவல் டு 20ன்னு ப்ரூஃப் பண்ணும். வேறு சி இஸ் த பவுண்டரி ஆஃப் த ஏரியா க்ளோஸ்டு பை தி லைன்ஸ். ஸோ பவுண்டரி ஆஃப் த லேயர் இந்த லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு இந்த லைன் தான் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 2ன்னு இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு 2னா இந்த லைன் ஒய் ஈக்குவல் டு 2. ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்றது இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 பாயிண்ட்டுமே நான் 4 லைன்ஸுமே நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு 1,0 ஏ ஆஃப் 1,0. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் பிளாட் பண்ணிவிட்டு இதில் நம்ம லைன் மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ லைன் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டு 1,2. ஸோ நம்மளே இந்த லைனை வந்து உருவாக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் வெக்டார் டிஆர் வெக்டார்னு இருக்குது. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் ஓவர் ஓஏ ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ 4 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து இன்டெக்ரல் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து 20ன்னு வரணும், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 7th one. Evaluate the integral over c x minus 2y dx plus x dy where c is the circle x square plus y square is equal to 1. So this is the given equation. So circle அப்படினாலே x is equal to cos theta, y is equal to sin theta. ஏன்னா x square plus y square 1ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ x equal to r cos theta. Since x equal to r cos theta, y is equal to r sin theta where r is equal to 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேல்யூ. இப்போ dx எடுக்கும் போது மைனஸ் சைன் டீட்டா டி டீட்டா, டிஒய்னு எடுக்கும் போது காஸ்டா டி டீட்டா. டீட்டா ஈக்குவல் டு 0 to 2π பிகாஸ் சி இஸ் த சர்க்கிள். ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி கிவன் ஈக்குவேஷன் எடுத்துகிறோம். 0 to 2π வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2yன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 2y இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டேர்மோடையும் இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதோடு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 0 to 2π மைனஸ் சைன் இங்கே வந்து வெளியில் வந்துடுச்சு. இப்போது இந்த டேர்மில் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எல்லாத்தோடையும் இன்டெக்ரல் கொடுக்குறோம். 0 to 2π இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 to 2π 2 வெளியில் வந்துடுச்சு. இங்கேயும் 0 to 2π cos square theta d theta. ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு ஓகேங்களா கரெக்டாக தான் இருக்குது எல்லா வேல்யூஸுமே. d theta sin theta minus d theta. ஓகே. 0 to 2π எல்லா வேல்யூமே தனித்தனியாக எடுத்துருக்கோம். இப்போது இந்த இடத்துல வந்து மைனஸ் இல்லை. 0 to 2π மைனஸ் sin theta cos theta dt. ஸோ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த டேர்மோடைய வேல்யூ நமக்கு 0ன்னு ஆகிடும் பிகாஸ் திஸ் இஸ் அ ஆட் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூ வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். ஸோ திட்ஸ் பிகம் 0. இந்த வேல்யூ வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ 0 ஆகிட்டதும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டேர்ம் பாருங்கள் 0 to 2πன்னு இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன் 0 to π/2ன்னு எடுத்துகிட்டு இன்ட்டு 2 முன்னாடி ஒரு 2வை நான் கொடுக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு என்னவாகும் 4 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டெப்பு தான் அடுத்தது பாருங்கள். 0 to 2π நான் என்ன பண்ணுறேன் 0 to π/2ன்னு எடுக்கும் போது இன்ட்டு 2 பைன்னு இருந்தால் 2 டேர்ம் வரும். அடுத்து நமக்கு 2πன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் இன்ட்டு 4ன்னு வந்துடுது. 0 to π/2 sin square theta d theta. அடுத்து அதே மாதிரி இங்கேயும் 4 மல்டிப்ளை எடுத்து 0 to π/2. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து ஈவன் இருக்குது. ஈவன் நம்பர்னால் 1/2 இன்ட்டு π/2. இங்கேயும் ஈவன் நம்பர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1/2 இன்ட்டு π/2. ஸோ வேல்யூஸ் எல்லாம் எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ 1 டைம்ஸு 4 டைம்ஸு அகைன் என்ன ஆகும்னா இது 1 டைம்ஸு இது 2 டைம்ஸு 2π + π is equal to 3π. 3π is the answer. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8th sum. Evaluate the integral over a vector dr vector around the closed curve from y is equal to x square to y square is equal to x. If a vector is equal to x minus y into I vector plus x plus y into j vector.
ஸோ ஏ வெக்டார்னு டிஆர் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏ வெக்டார் டிஆர் வெக்டார் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஓவர் ஏ வெக்டார் டி வெக்டார் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதோட வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இன்டெக்ரல் ஓவர் ஓஏ ப்ளஸ் ஏஓ அப்படின்னு இருக்க போகிறது. இப்போ கொஷின் இதில் பாயிண்ட் பிளாட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், இது ஆரிஜின். ஓகேங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயருக்கு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னால் நமக்கு இப்படி வந்துடும், ரைட் பேரபோலா. இந்த சைடு வந்து y is equal to x ஸ்கொயர் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்படி ஒன்று ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரபோலா வரைஞ்சிக்கலாம். இது வந்து க்ளோஸ்டு கர்வு 0,0 ஏ வந்து பாயிண்ட்டு 1,1. இது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இந்த பேரபோலா வந்து நமக்கு ஃபார்முலா என்னது, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இது ரைட் சைடில் இருக்கிறது y இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர். ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இந்த வேல்யூ வந்து x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர், x இஸ் ஈக்குவல் டு y ஸ்கொயர். ஸோ அலாங் ஓஏ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பேரபோலா வரைஞ்சிட்டோம். அலாங் ஓஏனா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓன்ற பாயிண்ட்டுக்கு 0,0, ஏக்கு பாயிண்ட்டுக்கு 1,1ன்னு இருக்குது நமக்கு. ஓகேங்களா. ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், dy இஸ் ஈக்குவல் டு 2x dx. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. எக்ஸோட வேல்யூ 0 to 1. ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஓஏ ஏ வெக்டார் டிஆர் வெக்டார் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to 1. என்ன வேல்யூஸ் இருக்குது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வேல்யூஸை இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு ஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒய்க்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். டிஒயோட வேல்யூ நமக்கு 2x dx. நெக்ஸ்ட் 0 to 1 x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் ரெண்டுத்தோடையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க dx. ஓகேங்களா. 0 to 1 அடுத்து என்ன பண்ண போகிறோம், எதெல்லாம் ஆட் பண்ண போகிறீங்களோ 2x³ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dx. இன்டெக்ரல் பண்ணிவிட்டு வேல்யூஸ் 0 to 1 இன்டெக்ரல் பண்ணி வேல்யூ வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கேன். y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இப்போ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூவை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நமக்கு என்ன வந்துடும், y இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 4ன்னு வந்துடும். y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் இந்த ஒய் ஸ்கொயரை போட்டேன்னா நமக்கு என்ன வந்துடும், y பவர் 4ன்னு வந்துடும். இப்போ y பவர் 4 மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0, y இன்ட்டு y கியூப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நமக்கு என்ன வந்துடும், y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் y இஸ் ஈக்குவல் டு 1. y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் x ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பாயிண்ட் என்ன வரும் நமக்குன்னா 0,0ன்னு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்குது. அடுத்தது 1,1ன்னு இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து 1,1ன்னு ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எடுத்திருக்கோம். 0,0 இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 0,0 அண்ட் 1,1. ஸோ இதை வச்சு நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டெக்ரல் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் வேல்யூ ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு 4/3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அலாங் ஏஓனா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ, அலாங் ஏனா ஏ பாயிண்ட்டு 1,1 0, நெக்ஸ்ட்டு ஓ பாயிண்ட்டு 0,0. y square is equal to x, this implies x equal to y square, dx equal to 2y dy. y varies from y ஓட வேல்யூ நமக்கு 1ல இருந்து 0 வரைக்கும் இருக்குது. ஸோ y varies from 1 to 0. ஸோ இன்டெக்ரல் ஓவர் ஏஓ ஏ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் எல்லா வேல்யூஸும் நம்ம என்னென்ன இங்கே எடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் இந்த கிவன் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த 2yயோட இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூவையும் சேர்த்துட்டு டிஒயை நம்ம காமனாக வெளியில் வச்சுருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் ஓவர் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் 0 - 1. 0ன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கேன்சல், -1ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ 1 - 1/3 is which is equal to -2/3, which is the second equation. ஸோ இன்டெக்ரல் ஓவர் சி ஏ வெக்டார் dr வெக்டார் 1 + 2 4/3 -2/3 which is equal to 2/3 is the answer. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது லைன் இன்டெக்ரல் இதோட ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் பார்க்கலாம். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இஸ் given by
double integral இப்போ SI is equal to double integral of S f vector n cap ds where n cap is the unit normal vector, f vector is a vector point function, ds is the small portion of the general given surface S. So type 1ல tetrahedron பார்க்குறோம். tetrahedronனா என்னது, இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், x axis y axis z axis. ஸோ 3 lines எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரீஜன் இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது. ஸோ ஹிண்ட் பாருங்கள், ஹிண்ட் பார்க்கும்போது n cap is equal to del phi by modulus of del phi. n cap என்றது இங்கே ஃபார்முலாவில் இருக்குது பாருங்கள், f vector dot n cap. ஸோ where n cap is equal to del phi by modulus of del phi. in first octantன்னு இருந்துச்சுன்னா first octant அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ds value x dx dy divided by n cap into modulus of n cap into k vector. இது ds value மார்க் பண்ணிக்கோங்க, இது ds value, இது n cap value. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம், evaluate the integral double integral of S f vector n cap ds. f vector கொடுத்துட்டாங்க, S is the surface of the portion of the plane, given surface equation கொடுத்துட்டாங்க, contain in the first octant அப்படின்னு கொஷனில் மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ surface integral ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், double integral of S f vector dot n cap ds. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டயக்ராம். ஸோ 5 is equal to given equation 3x 2y plus 6z minus 6. del phi is equal to del phi na 3i vector 2j vector plus 6k vector. modulus of del phi na எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 7, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட்டில் இருந்து வெளியில் எடுக்கும் போது 7. நெக்ஸ்ட்டு n cap ஃபைண்ட் பண்ணலாம். del phi by modulus of n cap 1/7 என்ன வேல்யூ வந்திருக்கோ போட்டுக்கலாம். ஸோ n cap into k வெக்டாரை மட்டும் நம்ம கிராஸ் டாட் பண்ணோம்னா 6/7, k வெக்டரை மட்டும் டாட் பண்ணால் 6/7. நெக்ஸ்ட்டு ds ஓட வேல்யூ dx into dy divided by modulus of n cap into k vector. ஸோ நெக்ஸ்ட் இதோட வேல்யூ 6/7 போட்டிருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. f vector dot n cap is equal to அப்படியே நமக்கு க்ராஸ் ஆகிடும் 1/7. 6 வந்து ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிவிடுவோம். அடுத்த ஸ்டெப்பில் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் 6/7 by 6/7 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோன்னா, ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் 2y இங்கே இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதிலிருந்து நம்ம இசட் வேல்யூ என்ன வருதுன்னு கொண்டு வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 6z is equal to 6 minus 3x minus 2y. z is equal to 6 minus 3x minus 2y divided by 6. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்து இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே இசட்டுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 6 கேன்சலு. அடுத்த சம்மில் என்னென்னலாம் கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணிவிட்டு 2y minus 2y கேன்சல், ரிமைனிங் வேல்யூவை எழுதிக்க போகிறோம். அடுத்து இன்டெக்ரல் ஓவர். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஓவரில் என்ன பண்ணுறோம், y வேல்யூ 0 to 6 minus 3x/2. ஓகேங்களா, ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 6 minus 3x/2. ஒய்யை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஒய் வேல்யூ ஈக்குவேஷன்லேருந்து ஒய்யை ஃபைண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிமைனிங் இந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம், டிஒய்யை உள்ளே கொடுத்துட்றோம், டிஎக்ஸ் இங்கே வந்துடுது. ஏன்னா ஒய்யோட வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ when z is equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா, z வேல்யூவை 0ன்னு போட்டோன்னா ஒய் நமக்கு கிடச்சிரும். ஈக்குவேஷனில் கொண்டு போய் z 0ன்னு போட்டோன்னா நமக்கு இந்த இருக்க ஒய் வேல்யூ கிடச்சிரும். அந்த ஒய்யை தான் இங்கே அப்பர் லிமிட்டில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, if y is equal to 0 then 3x equal to 6, x is equal to 2. ஓகேங்களா, அதுதான் நெக்ஸ்ட் லிமிட், x is equal to 0 to 2. ஃபஸ்ட்டு z 0ன்னு போட்டு y வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் y 0ன்னு போட்டு xோட லிமிட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ லோவர் லிமிட்ஸ் என்ன இருக்கும், x is equal to 0, y is equal to 0. அப்பர் லிமிட்ஸ் என்னவாக இருக்கும்னா, அப்பர் லிமிட்ஸ் இங்கே ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 6 minus 3x/2. அடுத்து அப்பர் லிமிட் வந்து நமக்கு x is equal to 2. இது வந்து ரெண்டு அப்பர் லிமிட், இது நமக்கு லோவர் லிமிட். ஃபஸ்ட்டு z is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி y வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் y is equal to 0ன்னு ஃபைண்ட் பண்ணால் x வேல்யூ கிடைக்கும். ஸோ லோவர் லிமிட்ஸ் நமக்கு 0 0, அப்பர் லிமிட்ஸு 6 minus 3x/2, நெக்ஸ்ட் 2. ஸோ 0 to 2 ரிமைனிங் இருக்க வேல்யூ லோவர் லிமிட் அப்பர் லிமிட். ஸோ இதை இன்டெக்ரல் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கேயும் y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -0. இன்டெக்ரல் பண்ணிட்டோம். இன்டெக்ரல் பண்ணதுக்கப்புறமா வேறு வேல்யூஸை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூவை x is equal to 0 to 2. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், லோவர் லிமிட்டை -0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 10ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா எந்த டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு டவுட்டை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ செகண்ட் இது சேம் மெத்தடில் நம்ம ஹோம்ஒர்க் சம் எடுத்துக்கலாம். ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க. எவல்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் a வெக்டார் டாட் n கேப் இன்டூ ds. இதுதான் நமக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ a வெக்டார் நமக்கு கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. x + y ஸ்கொயர் இன்டூ i வெக்டார் மைனஸ் 2x இன்டூ j வெக்டார் ப்ளஸ் 2y z இன்டூ k வெக்டார். S is the surface of the plane 2x plus y plus 2z is equal to 6 in the first octant. சேம் மெத்தட்லேயே சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபார்முலாவையும் தனித்தனியாக நோட் டவுன் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க. லைன் இன்டெக்ரல்னால் அதுக்கு தனியாக ஃபார்முலா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல்னால் அதோடைய ஃபார்முலா. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக பாருங்கள். அடுத்து நம்ம டைப் 2 டைப் 3 எல்லாமே சர்ஃபேஸ் இன்டெக்ரலில் நெக்ஸ்ட்டு கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் UGTRB எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.